அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல பழையபாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அந்த ஒரு பவர் டூல்ஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பவர் வீட்ல இருந்து சாப் கட்டர்ல இருந்து ப்ரெஷர் வாஷர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், வாஷர்ல இருந்து எல்லாமே இருக்கு, வேக்கம் எல்லாமே வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது நம்மளோட இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா மேன் பவர் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்பவே சிரமமாக இருக்கு இல்லையா? அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஹேண்ட் டூல்ஸு அதே மாதிரி பவர் டூல்ஸ் இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஈரோட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே கார் வாஷர்லேருந்து நீங்கள் டிராக்டராக இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டைம்லலாம் பேலர் பிஸ்னஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பேலரை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சீசன் டைம்ல வாஷ் பண்ணா நீங்க ஒரு மணிக்கணக்காக போயிட்டு ஒரு வாட்டர் வாஷ் கம்பெனி இருக்கீங்க. ஸோ நீங்க வீட்லயே பம்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தேவை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கட்ரு இது மாதிரி எக்கச்சக்கமான மிஷினரிஸ் இருக்கு. உங்களோட தேவை என்னவோ நம்ம அடுத்தடுத்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இங்க என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கு, என்னெல்லாம் யூஸ் ஆகுது, உங்களுக்கு எந்த வகையில எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுவோம். உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு மிஷினரிஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஸ்காலிங் வந்தீங்கன்னா நம்பர் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க என்கொயரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு மிஷினரிஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். அவங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஓஸ், வெல்கம் டு ஜிஎஸ் பவர் டூல்ஸுங்க. நம்மளோட ஜிஎஸ் பவர் டூல்ஸோட லொகேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் லொகேட் ஆயிருக்கு. பழையபாளையம் அப்படிங்கிற ஈரோடு டவுன்ல இருந்து வந்தீங்கன்னா கலெக்டரேட்ல இருந்து ஒரு 400 மீட்டர்ஸ்ல லொகேட் ஆயிருக்கிறது தான் பழையபாளையம் உங்களுக்கு. ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் பெருந்துறை வழியா வந்தீங்க அப்படின்னா கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம். ஸோ நம்முடைய ஜிஎஸ் பவர் டூல்ஸ் பாத்தீங்கன்னா முழுக்க பாத்தீங்கன்னா அக்ரியில தான் நம்ம அதிகமான கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். அக்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நர்சரியா இருக்கட்டும், இல்ல கார்டனிங் பண்றவங்களா இருக்கட்டும், மாடி தோட்டம் பண்றவங்களா இருக்கட்டும், சிறு விவசாயில இருந்து குறு விவசாயி, பெரிய விவசாயிகளுக்கு தேவையான ஒரு 5 ஏக்கர் 7 ஏக்கர் வரல உண்டான அளவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன, ஆட் செலவை நம்ம எப்படி குறைக்க போறோம், அந்த இடுபொருள் செலவெல்லாம் நமக்கு எப்படி குறைக்கும், ஃபெர்டிலைசரோட செலவை நம்ம எப்படி குறைக்கணும், ஸோ இதெல்லாம் குறைச்சோம் அப்படின்னா விவசாயத்துல ஒரு நல்ல லாபகரமான விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமாக ஆகும். அப்படிங்கிறனால சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றோம் பாருங்க. உங்களுக்கு பாக்குறது இது சீடருங்க. இந்த சீடர் அப்படிங்கிறது என்னன்னா கடலை, வேர்க்கடலையா இருக்கட்டும், இல்ல மொச்சை, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி மக்காச்சோளம், இந்த மாதிரி விதை ஊன்ற மாதிரி இருக்கிறது அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன மாதிரி சைஸ்ல விதை வருது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்துடும். இதை நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடியதுல ஒன்னு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா போட்டு பண்ணிட்டோம்னா ஸோ இதுக்கு இடையில ஒவ்வொன்றுக்கும் ஒரு 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச் கேப் வர அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு இதுல பண்றப்போ ஒரு இடம் ஒரு விதை மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இப்படி நீங்க ரொட்டேட் ஆகும் ஒன்னொன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரே ஈவனா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 மெஷின் இந்த மாதிரி மேனுவலா தள்ளிட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருந்தா கூட 4.5 மணி நேரத்துல தாராளமா நம்ம ஊனிக்கலாம். சாதாரணமா நம்ம ஆள் வச்சு செய்யறோம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு ஒரு 4 ஆள் 5 ஆள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு நாள்ல பண்றதா இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 600 ரூபாய் 700 ரூபாய் கூலி கொடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இது லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ இப்போ நீங்க பாக்குறது எர்த்தாகர்னு சொல்லுவோம். இந்த எர்த்தாகர் பாத்தீங்கன்னா மேனுவலாவும் இருக்கு. சோ இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு, பாத்துக்கலாம், உங்களுக்கு தெரியும் அப்படின்றது. சோ மேனுவலா இருக்கிறது அப்படின்னா இந்த மெஞ்சின் மட்டும் தனியா இருக்கும், கையில வச்சு பிடிச்சு போடுற மாதிரி இருக்கு. இது ட்ராலியில இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ கம்பி வேலி போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது மரக்கன், எந்த விதமான மரக்கன் நடுறதா இருக்கட்டும், ஒரு 1.5 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சுல இருந்து 12 இன்ச்சு குழி எடுக்கிறவங்க வரைக்கும் நீங்க போடலாம். டெப்த் 4 அடி வரைக்கும் நீங்க டெப்த் போட்டுக்கலாம். இதை நம்ம என்ன பண்றோம்னா இதுல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இதுல நீளம் வேணும் அப்படிங்கிற பட்சமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் போட்டுக்கலாம், எக்ஸ்டென்ஷன் ராட் போட்டு பண்ணிக்கலாம். சோ உள்ள அமுத்தணும் அப்படின்னம்னா போதும், வெளியே வரையிலேயே மண்ணை எடுத்துட்டு வந்துடும் உங்களுக்கு. சோ நம்ம குழி போடுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2ல இருந்து 3 குழி கூட நீங்க போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ அப்படிங்கிறப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 40ல இருந்து 35 40 குழி போட்டோம் அப்படின்னம்னா ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னு 190 200 குழி கூட தாராளமா நீங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா பிரஷ் கட்டர். இந்த பிரஷ் கட்டர் இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பிரஷ் கட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர்ல பேக் போடுறது, பேக்ல போடுறது உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு. இது ட்ராலி டைப். பிரஷ் கட்டரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்லு வெட்டுறதா இருக்கட்டும், இல்ல பாத்தி கட்டுறதா இருக்கட்டும், வேரோட களை எடுக்கிறதா இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே மல்டிபர்பஸ். கிட்டத்தட்ட 9ல இருந்து 11 அக்சசரிஸ் இதுல அட்டாச் பண்ணலாம். அந்த 11 அக்சசரிஸோட வீடியோவும் பின்னாடி வந்துட்டு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இது சாதாரணமா தள்ளிட்டு போலாம். சோ சில நேரம் பெட்ரோல்ல போட்டு நம்ம யூஸ் பண்றப்போ ஷோல்டர்ல நம்ம போடுறோம் அப்படிங்கிற பட்சத்துல சில வைப்ரேஷன் இருக்கும், எனக்கு முடியல, கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ராலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புல்லு வெட்டுறதுல இருந்து களை எடுக்கிறதுல இருந்து பாத்தி கட்டுறது எல்லாத்துக்குமே தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோ இங்க இருக்கிறது பவர் வீடா இருங்க.
இந்த பவர் வீடாரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் ஒரு மினி டிராக்டர்னே நம்ம வந்து சொல்லலாம். ஒரு பெரிய டிராக்டர் இருந்து இன்னைக்கு காலம் வந்து டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னம்னா, நமக்கு வந்து டிராக்டர்லயே ஒரு சின்னதா ஒரு 2 ஏக்கரா வச்சிருக்கேன், 4 ஏக்கரா வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 190 சிசி வரைக்கும் வரக்கூடியது. உங்களுக்கு 7.5 HP ரெண்டு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் வந்து பிஸ்டன் இருக்கு, முன்னும் பின்னும் போற மாதிரி உங்களுக்கு வந்து பிஸ்டன் இருக்கு. செல்ஃப் ஸ்டார்டர் தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்டர் இங்கே வந்துடும். இதோட பெட்ரோல் கெப்பாசிட்டி ஒரு 3 to 4 லிட்டர் வரைக்கும் தாராளமா நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து 2 பிளேடு. இந்த பிளேடு இல்லாம உங்களுக்கு இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். நீங்க வந்து 1 அடியில வேணுமா, 2 அடியில வேணுமா, மொத்தமே 2 பக்கமும் சேர்த்து இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் 2 அடி, 5 அடி வரைக்கும் போடுறதுனா கூட வந்து போடலாம் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி வீல கழட்டிட்டு வீல்ல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொண்டு போய்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்க ஒரு POS சாஃப்ட் இருக்கு. ஸோ இந்த POS சாஃப்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம தென்னை மரத்துக்கெல்லாம் ஏதாவது இந்த வெள்ளப்பூச்சி வருது அப்படிங்கிற பட்சத்துல தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது ஃபெர்டிலைசர்ஸ் மருந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னம்னா கூட இதுல ஏற்கனவே இன்ஜின் இருக்கிறனால அந்த பம்பை மட்டும் செட் பண்ணிட்டு ஒரு பேரல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ள வந்து கரண்ட் இல்லாம நம்ம தண்ணி அடிக்கிற மாதிரி மருந்து அடிக்கிறதுக்கு வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாம ஒரு கலப்பை ஒன்று பின்னாடி வந்துடும். இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலப்பை. இந்த கலப்பை வந்து ஏர் ஓட்டுறது. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு பாத்தி கட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து நீங்க ஏர் ஓட்டுற மாதிரி இருக்கிறது வந்து தாராளமா இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அது இல்லாம இந்த கலப்பையை எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்னு செட் பண்ணீங்க அப்படின்னா 740 கிலோல இருந்து 790 கிலோ, இட்ஸ் லைக் ஒரு 3/4 டன்னுன்னே சொல்லலாம். 3/4 டன் வரைக்கும் அது உரமூட்டையா இருக்கலாம், இல்ல தேங்காயா இருக்கலாம், மாங்காயா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு ஒரு காட்டுல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுனா ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது தாராளமா இழுத்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ மேலேயே வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சு, அந்த பிரேக் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்றது வந்து எல்லாமே பிரேக் போடுறது வரும். ஸோ இந்த மாதிரி வீடாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. ஸோ அதோட சிசி வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து சிசி வந்து மாறும். உங்களுக்கு எவ்வளவு நம்ம போடுறோம் அப்படிங்கிறது லோடு கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து தாராளமா நீங்க வந்து இந்த மாதிரி வீடார் எடுக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோனோ பிளாக்லயே கரண்ட் இல்லாம வாட்டர் பம்ப். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஈல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 HP ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் தண்ணி வெளியில தள்ளுது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு 3.5 இன்ச் வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு வந்து வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். டெப்த் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றது, அதாவது உரியறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். தள்ளுறது வந்து 50 அடி வரைக்கும் உங்களுக்கு வந்து. இது என்னன்னா இந்த பண்ணை குட்டை மாதிரி வைக்கிறவங்க தண்ணி எடுத்து ஏதாவது குவாரி மாதிரி இடத்துல தண்ணி வந்து தேங்கி வச்சு அந்த தண்ணியை வெளியில எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இல்ல கரண்டே இல்ல, கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு, உரக்கிணறு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, நேரத்துல அதிகமா தண்ணி வந்துச்சு, அது வேற எதுக்காக எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான மோட்டர் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்க பாக்குறது வந்து ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 HP இருந்து ஒரு 10 HP வரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணியே தாராளமா பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்க பாக்குறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பர், அதாவது மாட்டு தீவனம் கட் பண்ணக்கூடியது 3 HP இருக்கிறதுங்க. 3 HP இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயே போட்டிருப்பாரு லாங், நேச்சுரல், ஷார்ட், 3 விதமா வந்து நீங்க தாராளமா வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இதோட இதெல்லாம் பிளேடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஹெவியா வரக்கூடியது. ஸோ இதோட திக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து நல்லா ஹெவியா வரும். முக்கியமா என்னன்னா மாடுக்கு வந்து தீவனம் வந்து கழிச்சு போட்டுருச்சு அப்படின்னா அது மறுபடியும் அது மாடு தீவனத்தை வந்து அது வந்து எடுத்துக்காது உங்களுக்கு. இதுல போடுறப்ப நீங்க நார்மலா அப்படியே முழுசா போடுறீங்க, ஒரு 10 கட்டு போடுற இடத்துல இதுல 7 கட்டு போட்டீங்கன்னாவே கட் பண்ணி போடுறப்ப இப்ப 2 கட்டு 2.5 கட்டு நமக்கு வந்து கண்டிப்பா வந்து மிச்சமாகும். ஸோ அதனால ஒரு எக்கனாமிக்கல் சேவிங்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது மாட்டு தீவனம் கட் பண்றது வேணும்னா நீங்க தாராளமா வந்து கட் பண்ணலாம். இது நார்மல் HD பம்ப் தான். இந்த HD பம்புங்கிறது ஒன்லி ஃபார் தண்ணி எடுக்கிறது, மருந்து அடிக்கிறதுக்கு, கரண்ட் இல்லாதப்ப பம்பா யூஸ் பண்றதுக்கு வந்து HD பம்ப் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த மாதிரி உண்டான பெல்ட் டைப்ல இருக்கக்கூடிய HD பம்ப் உங்களுக்கு வந்து. ஸோ இங்க இருக்கிறது மிஸ்ட் ஸ்ப்ரேயருங்க இது. ஸோ நார்மலா இந்த மாதிரியான பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து முதல்ல போடுறது 18 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பயிர்களுக்கு யூஸ் பண்றப்போ வந்து ஒரு 2 அடி 3 அடி 4 அடி தூரம் வரைக்கும் மருந்தடிக்கு சௌரியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்ட் ஸ்ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தியான இலைதலைகள் மரம் இருக்கிற இடத்துல இதோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 அடி 15 அடி தூரம் வரைக்கும் கூட உங்களுக்கு போகும். ஸோ மரம் எல்லாம் அடிக்கிறப்ப அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து இலையை வந்து தள்ளிக்கிட்டு போய் இது ஒரு புகை மாதிரி அந்த மருந்து அடிக்கிறப்ப உள்ளுக்குள்ள இருக்க குருத்து பூச்சியில ஏதாவது புழுக்கள், பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செத்துரும். ஸோ இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மிஸ்ட் ஸ்ப்ரேயர்ல போட்டு அடிக்கிறப்போ மருந்து செலவு உங்களுக்கு வந்து கம்மியாகும். இதோட த்ரோ வந்து ரொம்ப வந்து அதிகமாக. இந்த சாதாரண பயிர் கடிக்கிறனாலும் தாராளமா நீங்க வந்து பயிர் கடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஏன்னா கருவேப்பிலை மரம் மாதிரிலாம் கொஞ்சம் பெருசா இருக்கிற இடம், அடர்த்தியான இருக்கிற இடம், இலதலைக்கு வெயிட்டா இருக்கிற இடத்துக்குள்ள இந்த மாதிரி மிஸ்ட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது விவசாயத்துல நீங்க வந்து மேபி டிராக்டர் வச்சிருக்கிறீங்க, மாடு வச்சிருக்கீங்க, மாட்டு பண்ணை இருக்குது, கட்டாந்தர கழுவணும், கோழி பண்ணை இருக்கு, அந்த மாதிரி அப்படின்னா ஸோ இந்த ப்ரெஷர் வாஷர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கன்னோட வந்துடும்.
இது கன்னை அமுத்துறா மோட்டர் ஓடும், கன்னை விட்டு ஆஃப் ஆயிடும். ஸோ இது சாதாரணமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 HP ல இருந்து 10 HP வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் கொடுக்குறோம். ஒரு டிராக்டர்ல இருந்து 500 டிராக்டர் கழுவுற நாள் கழுவலாம். ஒரு 500 மாடு, 10 மாடு வச்சிருக்கோம், 5 மாடு வச்சிருக்கோம். கோழி பண்ணையில எனக்கு 2 லட்சம் கோழி இருக்குனாலும் ஒரு 10 ஷெட்டு கோழி ஷெட் இருந்தா கூட கழுவும். முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தீவனம் போடுற அந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் நம்ம வந்து வாஷ் பண்றது. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ட்ராலி வச்சு தள்ளிட்டு போற மாதிரி தான் இருக்கு. கையில எடுத்துட்டு போற மாதிரி வேணாலும் கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல நிறைய இருக்கிறனால இது எல்லா விலையும் நம்ம வந்து சிஸ்டத்துல பார்த்து ஒன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இதுல சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வீடியோ வந்துருக்கு. இந்த வீடியோவை பாக்குறப்போ உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறப்ப அதோட டீட்டெயிலோ அதோட விலை பிரைஸ் எல்லாமே, ஏன்னா அதுக்கு உண்டான டீம் வந்து தனியா இருக்காங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைல்ஸ், பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து 3 HP இருக்குது, 3 HP இல்ல 4 HP இருக்கு, அப் டு 17 HP வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்க, இது வந்து நமக்கு லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். இந்த லீஃப் ப்ளோயர் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் பெரிய கிரவுண்டு இல்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து தார் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கணக்குல போட்டிருப்பாங்க. அவங்க கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். சோ அந்த இடத்துல இருக்க இலதலையெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கமாறு வச்சு கூட்ட முடியாது, 10 ஆளை விட்டு கூட்டணும். பட் இதை சோல்டர்ல மாட்டி நீங்க அடிச்சீங்கன்னா இந்த பக்கம் 3 அடி அந்த பக்கம் 3 அடி உங்களுக்கு வந்து ஏர்த்துற போகும். சோ மொத்தமா ஒரு இடத்துல குமிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க அள்ளிக்கலாம். அந்த சருகை கொண்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு உரத்துக்கோ மத்ததுக்கோ வந்து தாராளமா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிஸ்ட் பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மாற்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு பெருசா வந்து வெயிட் எல்லாம் ஒண்ணு இருக்கா, ஷோல்டர்ல மாற்றப்ப வெயிட் பேலன்சிங் வந்து கரெக்டா வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்ட் ப்ளோயர் சரி இந்த மாதிரி லீஃப் ப்ளோயர் வேணும் அப்படின்றவங்க தாராளமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. இது